நம்முடைய அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று நம்முடைய அண்ணன் மாரத்தான் மாசு போன்ற போராளிகளை தன்னருகே வைத்துக் கொண்டு உலகத்தில் எந்த தலைவரும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசும்பொழுது மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தளபதியை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் தளபதி தளபதி என்று சொல்லியிருக்கிறீர்களே, ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் இங்கே இளைஞரணியில் பணியாற்றிய நண்பர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நாங்கள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான தளபதிகளை வைத்துத்தான் தளபதியை தளபதி என்று சொல்வோம். அதை பார்த்து ஜெயலலிதா கண்ணு பொறுக்க முடியாமல், அதை காது கேட்க முடியாமல் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்டார்கள், தளபதி தளபதி என்று சொல்கிறீர்களே, அவர் எந்த போருக்கு சென்றார் என்று. போன வாரம் கூட ஒரு போர் நடந்தது. அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ நம்முடைய பிரதமர் மோடியோ எந்த துப்பாக்கியும் தூக்குவின் போல இராணுவ வீரர்கள் தான் அந்த கடமையை ஆற்றி எதிரியை விரட்டி அடித்தார்கள். எதிரியை விரட்டி அடித்த இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இங்கே சென்னை மாவட்டத்தில் மிகப்பெரிய பேரணியை நடத்தி அந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்தார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் வந்த வழி அந்த வழி. 1962 சீனன் படையெடுத்த பொழுது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா விலைவாசி போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு எங்கள் வேலை மாநகரில் இருக்கிற மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது ஒரு 6 மாத கடுங்காவல் தண்டனையை பெற்றார்கள். சீனன் போரிட்ட பொழுது அன்றைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு அரசு நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை விடுதலை செய்தது. விடுதலை செய்து மிகப்பெரிய ஊர்வலத்தின் வழியாக வேலூர் கோட்டைவெளி மைதானத்திற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஊர்வலமாக வந்து அங்கே நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட நாடு கோரிக்கையை ஒத்திவைக்கிறேன் என்று சொன்னார்கள். இதை நான் குறிப்பிட காரணம், நாடு இருந்தால் தான் வீடு இருக்கும், வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும் என்று சொல்லி அன்றைக்கு சீனன் படையெடுத்த பொழுது இந்திய அரசிற்கு ஆதரவாக திராவிட நாடு கோரிக்கையை கை ஒத்தி வைக்கிறேன், அத கடல் அப்படியே இருக்கிறது என்று சொன்ன பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வழியில் வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கார்கில் போரானாலும் பங்களாதேஷ் போரானாலும் இந்திய நாடு எந்த நாட்டின் மீது போர் தொடுத்தாலும் முதலிலே கை கொடுக்கிற தலைவர் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வழியில் இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த மு.க. ஸ்டாலின் தளபதியாரை பார்த்து செல்லூர் ராஜ் என்கிற கோமாளி ராணுவ வீரர்களை ஏன் பாராட்டுறான்? நமக்காக நடுநசியிலே பனியிலே வெயிலிலே குழந்தைகளை குட்டிகளை தன்னுடைய வயதான முதியோர்களை பெற்றோர்களை எல்லாம் விட்டுவிட்டு இரவு பகலாக நம்மை காத்து நிற்கின்ற ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்வதற்கு கூட ஒரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கேலி செய்கிறான் என்று சொன்னால் அதிமுக எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி பொறுப்பேற்று இருக்கிற பொழுது கொரோனா கொடுந்தொற்றை நம்முடைய அமைச்சரை அழித்துக் கொண்டு உலக தலைவர்களில் எந்த தலைவர்களுக்கும் இல்லாத அளவிற்கு எந்த தலைவர் அண்ணன் தம்பியை பார்க்க முடியல, மாமா மச்சான பார்க்க முடியல, அண்ணன் தம்பியை பார்க்க முடியல, அப்பா புள்ளியை பார்க்க முடியல, பெற்ற தாய் குழந்தையை கொஞ்ச முடியாத நேரத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற 3 நாள்ல தளபதி மு.க. ஸ்டாலின் கோயம்புத்தூர்ல இருக்கிற இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து சென்று அந்த பிபி கிட் அணிந்து அந்த தோழர்களை அந்த கொரோனா கொடுந்தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்ன தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். மக்களை அந்த மருத்துவ போரில் சென்று சந்தித்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். உண்மையான தளபதி, தமிழ்நாட்டின் தளபதி, நிரூபித்து காட்டிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஆட்சி பொறுப்பேற்றும் பொழுது இந்த இயக்கம் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிற பொழுது ஒரு 4 தளங்களில் இருந்து செயல்படும் என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவித்தார்கள். நானோ அண்ணன் காரம்பாக்கம் கணபதியோ நினைத்தோம் இந்த ஆட்சி அண்ணாவின் ஆட்சி அல்ல, அண்ணா கலைஞர் ஆட்சி என்று சொல்லுவார் என்று நினைத்தோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மாறாக திராவிட மாடல் அரசு என்று குறிப்பிட்டார்கள். சமூக நீதி, சுயமரியாதை, மகளிர் நலன், இன்னும் ஒருபடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாநில உரிமை, சுயமரியாதை ஆகிய 4 தளங்களில் இருந்து இந்த இயக்கத்தின் ஆட்சி செயல்படும் என்று சொல்லி நேற்றைக்கு வரை இன்றைக்கு வரை அந்த 4 தளங்களிலிருந்து விடுபடாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் உடையில், பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் உடையில்
சுயமரியாதை இயக்கத்தை நம்ம சுயமரியாதை கொள்கையை கற்றுக் கொடுத்த நம்மளுடைய தந்தை பெரியாரின் வழியில் இன உரிமைக்காகவும் இந்த மொழி உரிமைக்காகவும் தன் வாழ்நாள் இறுதி வரை போராடி மறைந்தாரே, நம்ம எல்லாம் பேச்சாற்றலால் சொல்லாற்றலால் சென்னாவால் வழிநடத்தி மறைந்தாரே இனமான பேராசிரியர் ஆகிய 4 தலைவர்களின் வழியில் இந்த ஆட்சி நிற்கும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னார்கள், நான் கலைஞரை போல் எழுத்தாற்றல் மிக்கவன் இல்லை, நான் கலைஞரை போல் பேச்சாற்றல் மிக்கவன் இல்லை, ஆனால் அந்த கலைஞர் காட்டிய வழியில் கடும் உழைப்பை செலுத்தி தமிழ்நாட்டின் முன்னணி மாநிலமாக மாற்றி காட்டுவதுதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிற வழி என்று சொன்னார்கள். இது எந்த தளத்திலிருந்தும் எங்கள் தலைவர் தளபதி விடுபடவில்லை. சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நம்முடைய அண்ணன் காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாம் இருக்கிறார்கள். இந்த 4 தலைவர்களுடைய வழியில் இருந்தும் இந்த 4 தளத்தில் இருந்தும் கிஞ்சிட்டும் விலகாத ஒரு தலைவன் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின். இதை நான் குறிப்பிட காரணம், சட்டமன்ற கூட்டத்தொடரில் இறுதியாக தளபதி மு.க. ஸ்டாலின் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். எனக்கு மேலே நச்சரவம் மிக்க ஒரு பாம்பு, கீழே நரி, இந்த பக்கம் எகிரி குதித்தால் மதில், மிகப்பெரிய மதில் சுவர், அதை தாண்டினால் மிகப்பெரிய பள்ளம், அதை தாண்டினால் மிகப்பெரிய அகழி. இதை நான் விளக்க வேண்டும் என்று சொன்னால், வேலூருக்கு வருகின்ற தோழர்கள், நம்முடைய வேலூர் உலகிலேயே மிக சிறந்த அழகான கோட்டை. தளபதி விழித்திருக்கிற இந்த சொற்றொடர்கள் அகழி, அகழியை தாண்டால் மதிர்ச்சுவர், மதிர்துவலை தாண்டினால் மிகப்பெரிய பள்ளம், பள்ளத்தை தாண்டினால் மிக உயரமான சிறைச்சாலைகள் அடங்கிய ஒரு பகுதி, அதை தாண்டினால் உள்ளே கோவில், ஈஸ்வரன் கோவில், இப்படி இருக்கிற கோட்டை. இப்படி மேலே பாம்பு, கீழே ஆளுநர் என்கிற அந்த நரி என்கிற ஆரிய நரி என்று குறிப்பிடப்படுகின்ற ஆளுநர் ரவி, ஒரு பக்கம் பாஜகவினுடைய அமித்ஷா, ஒரு பக்கம் நம்முடைய மோடி, இவர்களுடைய அச்சுறுத்தலை தாண்டி தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து கிஞ்சித்தும் விலகாமல் இந்த ஆட்சி பொறுப்பை செவனே நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட நம்முடைய அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுடைய மத்திய அரசு தர வேண்டிய அந்த 2500 கோடி ரூபாய் நிதியை புடுங்கி வைத்துக் கொண்டு, நிறுத்தி வைத்துக் கொண்டு, இங்கே தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிற நிர்மலா சீதாராமன் என்ற நிதி அமைச்சரினுடைய மூலமாக அந்த 2500 கோடி ரூபாயை தருவதென்றால், மும்மொழி கொள்கை திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்தினால்தான், அந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் 2500 கோடி ரூபாயை நான் தருவேன் என்று சொன்னார். தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார், 2500 கோடி ரூபாய் இல்லை, 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் பேரறிஞர் அண்ணா சொன்ன இழுமொழி கொள்கையிலிருந்து இந்த இயக்கம் தள்ளி நின்று ஆட்சி செய்யாது என்று சொன்ன தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதே வாரத்தில் எடப்பாடி பழனிசாமி போறார். நான் அதிமுக பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்று நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார். சிலர்லாம் நம்பினாங்க. ஆனா தளபதி மட்டும் எப்பவும் சொன்னார், கள்ள கூட்டணி, கள்ள கூட்டணி. அந்த கள்ள கூட்டணியின் விளைவாக ஆளுமை இருக்கிற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினை எதிர்க்கின்ற சக்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எவனுக்கும் கிடையாது. நான் 72 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறேன். 32 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி என்று சொன்ன ஒரு கட்சியினுடைய தலைவர், புரட்சி நடிகர் என்று எங்களால் போற்றப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞரால் மந்திரகுமாரி, ராஜகுமாரி, மலைக்கல்லன் போன்ற படங்களிலே அறிமுகப்படுத்தப்பட்ட அவருடைய கதைவசத்தால் புகழ்பெற்ற எம்ஜிஆர் நடத்திய கட்சி அதிமுக. பெண் சிங்கம் என்று இங்கே நீங்கள் எல்லாம் போற்றுகிறீர்களே, நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இருந்தாலும் இந்த நாட்டினுடைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செல்வி ஜெயலலிதா மத்திய அரசு கொண்டு வருகிற தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த திட்டமாக இருந்தாலும் கையெழுத்து போட மாட்டேன் என்று அடம்பிடித்த ஜெயலலிதா ஆண்ட கட்சி அதிமுக. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போன வாரம் போறார். மொழிக் கொள்கையில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மாநில உரிமையை பறிக்கின்ற விதமாக தொகுதி வரையறையை நீங்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்யக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் மக்கள் தொகை கட்டுப்படுத்த மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் துரோகம் விளைவித்ததாக என்று சொல்லி முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்து பல முதல்வர்களை சென்னை மாவட்டத்திலே கூட்டி மத்திய அரசை எதிர்த்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கின்ற இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி போறாரு. நம்முடைய திரைப்படங்களை நம்ம பார்க்கிற மாதிரி, நான் டெல்லிக்கு போறேன், எங்க கட்சி ஆபீஸ் தந்திருக்குது, அதை பார்க்கறதுக்கு போறேன் பொய்யை சொல்லிட்டு
ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் ஒரு 3 கார்களை மாறி மாறி யூடியூப்லலாம் செய்தி போட்டீங்களே நீங்கள் இதெல்லாம் அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் கண்ணும் கருத்துமா பார்த்து போடுற நம்முடைய செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு 3 கார் திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனோ வில்லனோ மாறி மாறி செல்கிற அளவில் டெல்லி பட்டணத்திலே 3 கார்களை மாறி மோடி வீட்டுக்கு கூட அல்ல அமித்ஷாவின் காலடியில் விழுந்து கிடைக்கிற எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற நாடு இந்த தமிழ்நாடு. இப்படி துரோகிகளும் வஞ்சகர்களும் இப்படி தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்கிற எட்டப்பர்களும் வாழ்கின்ற நாட்டில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்து இன்றைக்கு மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்களை தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சகோதரி பாரதி உள்ளிட்ட கழகத்தினுடைய மண்டல குழு தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் எல்லாம் இங்கு மிக பெருமையோடு சொன்னார்கள். மகளிர் உரிமை தொகை திருச்சி தேர்தல் சிறப்பு மாநாட்டிலே தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுகின்ற பொழுது மாதம் மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னார். பத்திரிகையாளர்களாம் எதிர்கட்சிக்காரெல்லாம் சொன்னா ஸ்டாலின் பொய் சொல்லுகிறார், தளபதி மு.க. ஸ்டாலின் உண்மைக்கு மாறாக சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். செய்தியாளர்களாம் கேட்டார்கள், ஒரு 5.5 லட்சம் கோடி ரூபாய் 6 லட்சம் கோடி ரூபாயை எடப்பாடி வைத்து தமிழ்நாட்டின் தலையில் மக்களின் தலையில் சுமத்தி விட்டு இந்த ஆட்சி நிர்வாகத்தை 10 ஆண்டு காலம் பாழ்படுத்தியிருக்கிற அதிமுகவை துரத்திவிட்டு ஆட்சி பொறுப்பேற்கிற நீங்கள் இந்த நிதி சுமையை வைத்து 1000 ரூபாய் எப்படி தருவீர்கள் என்று கேட்டார்கள். இதே சென்னை மாவட்டத்திலே தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார்கள், நான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகன், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம். இந்த சொல்லை கலைஞருடைய மகன் ஸ்டாலின் மீறமாட்டான் என்று சொல்லி சென்ற 2022 செப்டம்பர் 15ஆம் தேதி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னாரே பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் என்று வரும் மாசம் அடிச்சுச்சுன்னா 14ஆம் தேதி நைட்டு 1000 ரூபாய் தருகிற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய தேர்தல் அறிக்கையை கையிலே வைத்துக் கொண்டுதான் பக்கத்திலே இருக்கிற சித்தராமையாவா இருந்தாலும் அண்ணன் சிவகுமாராக இருந்தாலும் நம்முடைய மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு ரேவண்ணாவாக இருந்தாலும் இவங்கெல்லாம் மாநில கட்சி தலைவர்கள். நாங்க தான் மாடல், எங்க மாடல் தான் பெரிய மாடல், குஜராத் மாடல் தான் சிறந்த மாடல் என்று சொன்ன குஜராத் மாடலுடைய தலைவர் மோடி தலைவராக இருக்கிற பாஜக அரசு வென்றிருக்கிற ராஜஸ்தானாக இருந்தாலும் ஹரியானாவாக இருந்தாலும் மகாராஷ்டிராவாக இருந்தாலும் டெல்லி பட்டணமாக இருந்தாலும் தலைவர் கலைஞர் அறிவித்த கலைஞர் உரிமை தொகையை காப்பியடித்துத்தான் இன்றைக்கு வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியா முழுமைக்கும் திராவிட மாடல் அரசு இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. மகாராஷ்டிராவில் கூட ஏமாத்திட்டான், 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி போன வாரம் ஒரு தொலைக்காட்சியில் சொன்னான், மாசம் 500 ரூபாய் தான் போடுறேன். சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லுகிற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இதே சென்னை பட்டணத்தில் இன்னைக்கு எல்லாம் நம்ம மகளிர்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனையோ பேர் குறைஞ்ச படித்தவங்க 5000 10,000க்கு ஏதோ துணி கடையில் பக்கத்தில் இருக்கிற மருந்து கடையிலெல்லாம் வேலை செய்கிறீங்க. கொஞ்சம் அதிகம் படித்தவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களில் ஒரு 10,000 15,000க்கு வேலை செய்கிறீங்க. நீங்கள்லாம் காலையில் 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு புறப்பட்டு போயிடுறீங்க. அதுவும் இந்த சித்தால் வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்கெல்லாம் குறைவான சம்பளம், அவங்க இலவசமாக நம்முடைய தலைவர் அறிவித்திருக்கிற அந்த பேருந்தில் பயணம் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 10,500 கோடி ரூபாய் மிச்சம் பண்ணுகிற அளவில் ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் மிச்சப்படுகிற வகையில் நம்முடைய மகளிருக்கெல்லாம் விடியல் பயணம் ஏற்படுத்தி தந்தவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அது நாங்கள் சொன்ன திட்டம். ஏறக்குறைய 662 கோடி பயணங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மகளிரால் பயணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிக உன்னதமான திட்டம் விடியல் பயணம் திட்டம். அது நாங்கள் சொன்ன திட்டம். தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு வகுப்பறையில் சென்று ஆய்வு நடத்துகிறார். நம்முடைய தாய்மார்களாம் கேட்கணும். ஆய்வு நடத்துகின்ற பொழுது அங்கே இருக்கிற பள்ளி பிள்ளைகளை எல்லாம் சந்திக்கிறார். ஒரு 5-6 பிள்ளைகள் அங்கே மிகுந்த சோர்வுடன் ஒரு அயற்சியுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார், ஏன்பா சோந்தா மாதிரி இருக்கிற, எப்படி பாடம் கவனிப்பன்னு கேட்குறாங்க. காலையில் சாப்பிட்டியான்னு கேட்குறார். ஐயா நாங்கள் சாப்பிடல, நாங்கள் காலையில் எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுறாங்க 6 மணிக்கெல்லாம், எங்கள் அப்பாவும் வேலைக்கு கூலி வேலைக்கு போயிடுறாரு, நாங்கள் காலையில் சாப்பிடாது தான் வருவோம், மத்தியானம் கொடுக்குற சத்துணவை உண்டு பசியாரி நாங்கள் பாடங்களை கவனித்து சொல்கிறோம் என்று சொன்னார்கள். நேராக செயின்ட் கோட்டைக்கு சென்றார் தளபதி மு.க. ஸ்டாலின். அதிகாரிகளை அழைத்து ஆய்வு நடத்தி காலை சிற்றுண்டிக்கு எவ்வளவு செலவாகும் என்று ஒரு சில மடித்துளிகளில் என்னிடம் அறிக்கை தாருங்கள் என்று கேட்கிறார். அதிகாரி சொல்றாங்க, ஐயா
சென்ற 10 வருஷத்துல கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எடப்பாடி படுபாவி கோடான கோடி கொள்ளையடித்து கும்மாளம் அடித்து இந்த நாட்டை பாழாய்ப்படுத்தி விட்டார். அதனால இந்த திட்டம் எல்லாம் நம்மளால செயல்படுத்த முடியாது என்று சொல்லுகின்ற நேரத்தில் அதெல்லாம் கிடையாது. அந்த திட்டத்திற்கான வரவறைக்கை தயார் செய்து உடனடியாக அதை துவக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சற்றேறக்குரிய 20 லட்சம் மாணவர்களுக்கு காலையில் நம்முடைய வசதியான வீட்டு பிள்ளைகள் அவர்கள் ஆங்கில பள்ளிக்கு செல்லும் போது எப்படி டிஃபன் பாக்ஸை கையில எடுத்துன்னு போறாங்களோ அத மாதிரி உப்புமா, பொங்கல், கிச்சடி, வடை என்று விதவிதமான சிற்றுண்டிகளை தயாரித்து இன்றைக்கு காலை 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வழங்குகிற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இவருடைய திட்டத்தை நம்முடைய அண்டை மாநிலங்கள் கூட மட்டுமல்ல, பக்கத்திலே இருக்கிற மாநிலங்கள் மட்டுமல்ல, வெளி மாநிலமாக வெளிநாடாக இருக்கிற இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் திராவிட மாடல் அரசின் 3 திட்டங்களை சொல்லி, குறிப்பாக சிறப்பாக சிற்றுண்டி திட்டத்தை சொல்லி அந்த நாட்டிலே வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றார் என்று ஆங்கில நாடுகள் பாராட்டுகின்றன என்று சொன்னார். இந்த அரசு ஏழைகளை வாழ்விக்கிற அரசாக, அவர்களை உயர்த்துகின்ற அரசாக, தமிழ் புதல்வன் என்று சொல்லி ஏறக்குறைய 3,80,000 மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தர அரசாக, இடைநிற்றல் கூடாது, நம்முடைய மகளிர் ஏழை மாட்ட மாணவிகளாக இருந்தாலும் அவர்கள் கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும், அவர்கள் ஜெராக்ஸ் எடுப்பதற்கோ டீ சாப்பிடுவதற்கோ பல்வேறு சின்ன சின்ன செலவுகளுக்கோ தாய் தந்தரை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என்பதற்காக சற்றேறக்குரிய 4,20,000 மாணவிகளுக்கு தம்முடைய புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் தருகிற தலைவராக, எங்கு பார்த்தாலும் ஒசூர் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை மாவட்டத்தை போல பறந்து விரிக்கிற தமிழ்நாடு எங்கும் தொழிற்சாலைகளை கொண்டு வருகின்ற தலைவராக தளபதி மு.க. ஸ்டாலின் 10 லட்சம் கோடிக்கு அதிகமான வெளிநாட்டு முதலீட்டுக்கு ஈர்த்து ஜெயலலிதா ஒரு மாநாடு நடத்தினார் நந்தன ட்ரேட் சென்டர்ல. எடப்பாடி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார். என்னடா எடுத்துன்னு வந்தீங்க 10 ஆண்டு காலத்தில் ஒரு தொழிற்சாலை என்று சொன்னார், 0 தான் வரும். எங்கள் தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அண்ணன் முரசொலிமாறன் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது 1996 இருந்து 2001 வரை இந்தியாவினுடைய தெட்ரா என்று சொல்லப்படுகின்ற அளவில் நம்முடைய சென்னை மாவட்டத்தை சுற்றி ஏறக்குறைய பல நூற்றுக்கணக்கான கார் உதிரி பாகங்கள் தொழிற்சாலையும், காரை தயார் செய்கின்ற உயிண்டாய், போர்டு கம்பெனி உள்ளிட்ட மிகப்பெரிய தொழிற்சாலைகளையும், செயின்ட் கவைன் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களையும் இந்த மாநாட்டு மாநிலத்திற்கு எடுத்து வந்த தலைவர் முத்தமிழர் கலைஞர் வழியில் தளபதி மு.க. ஸ்டாலின் 10 லட்சத்திற்கும் அதிகமான முதலீட்டை பெற்று வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை தொழிலே முன்னணி மாநிலமாக மகாராஷ்டிராவிற்கு அடுத்து 2வது இடத்தில், கடைசி இடத்தில் இருந்த தமிழகத்தை எடப்பாடி ஆட்சி காலத்தில் இன்றைக்கு முதலிடத்திற்கு அடுத்த இடத்திற்கு எடுத்து வந்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இப்படி தாய்மார்களுக்கு, மகளிருக்கு, விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு, எதிர்கால சந்ததியினருக்கு அடுக்கடுக்காக சாதனை புரிந்திருக்கிற தலைவரை பார்த்து நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம், வழிபோக்கன்கள் எல்லாம் ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினை கண்டமேடிக்கு பொறுத்துவதை திராவிட முன்னேற்ற கழக தோழன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். நாடாளுமன்ற தேர்தலில் 8 முறை வந்தார் மோடி. எங்க ஊருக்கும் வந்தார். எங்க ஊருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணி ஆரம்பிச்சார். கதிரானந்த் தேர்தல் நிற்க சொல்ல ஓராண்டுக்கு முன்னாடியே அமித்ஷா ஒரு மாநாட்டை போட்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். கடைசியா தேர்தல் முடிக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடி 8வது முறை பயணமாக நம்முடைய பிரதம மந்திரி மோடி வந்தார். ஒரு இடத்திலாவது தாமரை மலரும். எம்ஜிஆர் இடத்திலிருந்து பிரிந்து சென்ற அந்த கல்வி கொள்ளையராக இருக்கிற ஏசி சண்முகம் போன்ற பணக்காரர்களை பணத்தை கொட்டி பாஜகவினுடைய தாமரை மலர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் தாய்மார்களே, பெரியோர்களே, உங்களை நம்பி களத்தில் இறங்கிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய செல்ல பிள்ளையாக இறங்கிய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சற்றேறக்குரிய எங்கள் தொகுதியே, மிக கடினமான தொகுதி என்று கருதப்பட்ட எங்கள் தொகுதியே, தாய்மார்களின் மனம் குளிர்ந்த ஆதரவோடு 2.25 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலும் சென்னை மாவட்டத்தில் எல்லாம் 5 அண்ணன் டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்கள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் என்றால் உங்களை நம்பி, உங்களுடைய ஆதரவை நம்பி, நம்முடைய அண்ணன் அருணாச்சலம் குறிப்பிட்டாரே, பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டார்கள். ஈ.வி.கே. சம்பத் இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து சென்ற போது தலைவர் கலைஞரால் வளர்க்கப்பட்ட, ஆளாக்கப்பட்ட, 40 ஆண்டு கால நண்பர் என்று பாராட்டப்பட்ட பரங்கிமலை எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை விட்டு சென்ற போது இன்னும் 10 மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் சொன்னார், 10 மாவட்ட செயலாளர்களை பிரித்துக் கொண்டு அண்ணன் வைகோ சென்ற போதும் கூட இந்த இயக்கம் காலியாகிவிடும் என்று சொன்னவர்களை எல்லாம்
இன்றைக்கு ஓரங்கட்டி ஒதுக்கி 75 ஆண்டுகால வரலாற்று இயக்கத்தை மிகப்பெரிய வெற்றி தளத்தில் கொண்டு சென்று நின்றவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அண்ணன் சொன்னார் சேஷன், நாங்க கூட அந்த கூட்டத்தில் இருந்தோம். சேஷன் எங்க ஊர் நகர செயலாளர் சொன்னார், நள்ளிரவை தாண்டியும் இந்த கூட்டம் நடைபெறும். டெல்லியிலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் முரசொலி மாறன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் எல்லாம் டெல்லி மாவட்டத்திலே தேர்தல் அலுவலகத்திலே ஆணையர் அலுவலகத்திலே இருக்கிறார்கள். அண்ணன் சொன்ன மாதிரி இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் எதிரிகளிடமிருந்து, சூழ்ச்சிக்காரர்களிடமிருந்து, வஞ்சகக்காரர்களிடமிருந்து, தமிழின துரோகிகளிடமிருந்து ஏந்திய இருவண்ண லட்சிய கொடியை கீழே விழாமல் காப்பாற்றி தந்த அன்பு தலைவர் கலைஞருடைய வழியில், அன்றைக்கு இயக்கத்தை காப்பாற்றி தந்த தலைவர் கலைஞர் வழியில் இன்றைக்கு அண்ணன் தலைவர் தளபதியார் குறிப்பிட்டதை போல பாம்புகளிடமிருந்தும் நரிகளிடமிருந்தும் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தி இந்தியாவில் போட்டியிட்ட தொகுதிகளில் 100% நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பறைசாற்றிவிட்டு 1971 நடைபெற்ற தேர்தலில் 180க்கும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து வெற்றி பெற்ற சாதனையை இதோ 2027 நம்முடைய அண்ணன்மார்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவண்ண லட்சிய கொடியாம் கருப்பு சிவப்பு கொடியை கையிலே ஏந்தி வருகிற எங்கள் கழகத்தின் லட்சிய பாசறை வீரர்கள் துணையோடு, தாய்மார்களே, பெரியோர்களே, இன்னும் ஒரு 10 மாத காலத்திற்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற நாயகனாம் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய போர்ப்படையில் இணைந்திருக்கிற தாய்மார்களே, எங்கள் கழக தோழர்களுடன் இணைந்து திண்ணை பிரச்சாரமாக பார்க்கின்றவர்களை எல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, அடுத்த கூட்டத்திற்கு வரும்பொழுது அது எத்தகைய கூட்டமாக இருந்தாலும் சரி, அடுத்து வெற்றி கூட்டமாக இருந்தாலும் நம்முடைய மதுரவாயல் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகம் பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்கிற செய்தியை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க டாக்டர் கலைஞர் புகழ், வெல்க அண்ணன் தளபதியார், வெல்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.